வணக்கம். இன்னைக்கு நாம ஸ்குவிட் கேம் சீசன் 3 பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். இது இன்டர்நெட்ல வந்த விமர்சனங்கள், ரசிகர்கள் என்ன பேசுறாங்க, டெக்னிக்கலா எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் சேர்த்து பார்க்க போறோம். ஆமா. நோக்கம் என்னன்னா, இந்த சீசன் 3 எப்படி இருக்கு, பிளஸ் என்ன, மைனஸ் என்ன, முக்கியமா நீங்க பார்க்கலாமா வேண்டாமான்னு சீக்கிரமா புரிஞ்சுக்கிறதுக்கு தான். ரொம்ப தகவல்ல மூழ்காம மெயின் விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நிச்சயமா. இது வெறும் ஒரு கேம் ஷோ இல்லையா? இதுக்குள்ள நிறைய உணர்ச்சிகள், சமூக பார்வை எல்லாமே இருக்கு. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிடிச்சிருக்கான்னு கேட்டா அங்கதான் கொஞ்சம் வித்தியாசமான கருத்துக்கள் வருது. அதையும் பார்க்கலாம். ஆமா, ரிலீஸுக்கு முன்னாடியே பயங்கர எதிர்பார்ப்பு இருந்துச்சு இல்லையா? ஸ்குவிட் கேம் 3, ஜிஹூன் ரெவெஞ்சுன்னு சோஷியல் மீடியால ஒரே பேச்சு. ஆமா. அப்புறம் பிடிஎஸ்வி வராருன்னு ஒரு நியூஸ் போச்சு. அது பொய்யினதும் ஃபேன்ஸ் கொஞ்சம் அப்செட் ஆனாங்க. ஆமா ஆமா. நம்ம தமிழ் யூடியூபர்ஸ்லாம் ட்ரெய்லரே ரஜினி பட ரேஞ்சுக்கு கொண்டாடினாங்க. அந்த எதிர்பார்ப்பு பயங்கரமா இருந்துச்சு. இன்டர்நெட்ல பார்த்தா ரொம்ப ஷாக்கிங் ஆனா கிராண்டா இருக்கு அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ். ஆமா. ஃபில்மி பீட் மாதிரி சில சைட்ஸ் எமோஷனலா டயர்டா இருக்கு, வயலன்ஸ் அதிகம்னு சொன்னாங்க. மெட்டாகிரிட்டிக்ல ஒரு 70 out of 100 ஸ்கோர். அப்படின்னா கலவையான விமர்சனம் தான். ஓ, அப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கு, ஆனா குறைகளும் இருக்கு. கரெக்ட். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, ஆனா சில முக்கியமான குறைகளும் இருக்குன்னு தெரியுது. சரி, கதைக்குள்ள போனா கீஹுன் மறுபடியும் அந்த விளையாட்டுக்குள்ள வராரு. லீ ஜங்ஜே நடிப்புக்கு சம பாராட்டு இல்லையா? அடேங்கப்பா. ஆமா. டிவிலேயே இது ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமா, லீ ஜங்ஜேவோட நடிப்பு தான் இந்த சீசனோட பெரிய பிளஸ். கீஹுன் எப்படி மாறுறான், ஒரு பாதிக்கப்பட்ட ஆள்ல இருந்து ஒரு ஹீரோ மாதிரி, அதுதான் கதை. புது கேம்ஸ்லாம் ரொம்ப கொடூரமா இருக்குன்னு சொல்றாங்க. குதிக்கிற கயிறு, ஒளிஞ்சு பிடிக்கிறது, அப்புறம் ஃபேமிலி துரோகம்னு. ஆமா, அந்த கேம்ஸ்லாம் ரொம்பவே இன்டென்ஸா இருக்கு. பாக் சங்ஹோன் நடிச்ச ஹியூஞ்ச் கேரக்டர் அதுவும் நல்ல ரீச் ஆயிருக்கு. ஆமா, அந்த கேரக்டர் பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. அதே நேரம் முதலாளித்துவம், இந்த ஏற்றத்தாழ்வு பத்தின சமூக விமர்சனமும் கண்டினியூ ஆகுது. ஆனா முதல் சீசன்ல இருந்த அந்த ஃப்ரெஷ்னஸ், அந்த புதுமை, அது கொஞ்சம் கம்மின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆமா. ஆனா அதே சமயம் சீசன் 2 விட இதுல இமோஷனல் கனெக்ட் ஜாஸ்தின்னு சொல்றாங்க. ஆனாலும் சில நெகட்டிவ் விமர்சனங்களும் இருக்குதானே? பெரிய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் கூட, ஃபைனான்ஷியல் டைம்ஸ், கார்டியன் மாதிரி. ஆமா, இருக்கு. குறிப்பா அந்த விஐபி கேரக்டர்ஸ் போர்ஷன் ரொம்ப இழுக்குது, கதையோட ஸ்பீட குறைக்குதுன்னு சொல்றாங்களே. அது உண்மைதான். அந்த விமர்சனம் நிறைய இடத்துல வருது. கீஹுன்னோட அந்த சீரியஸ் பயணத்துக்கு நடுவுல இந்த விஐபி சீன்ஸ் கொஞ்சம் தேவையில்லாம நீளமா இருக்கும்னு தோணுது. ஆமா, அது அந்த சீரீஸோட தாக்கத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் சில கேம்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரியும், நடுவுல சில எபிசோட் கொஞ்சம் ஸ்லோவா போறதாவும் சிலர் ஃபீல் பண்றாங்க. சரி, கதை ஒரு பக்கம். டெக்னிக்கலா எப்படி இருக்கு? டைரக்ஷன், கேமரா ஒர்க்லாம் ஹாங் டாங் ஹியூக் இந்த தடவையும் நல்லா பண்ணியிருக்காரா? ஓ நிச்சயமா. டைரக்ஷன் ரொம்ப போல்டா அந்த இருட்டான உலகத்தை நல்லாவே காட்டுது. ஒளிப்பதிவுல கூட நிறைய சிம்பாலிசம் இருக்கு. அப்படியா? ஆமா, கலர்ஸ் யூஸ் பண்ற விதம், கேரக்டர்ஸோட மைண்ட் செட், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற மாதிரி சில விஷயங்களை சொல்றாங்க. ஜங்ஜேயில் மியூசிக், அதுவும் எமோஷன்ஸை நல்லா கொண்டு வருது. அந்த ஜம்பிங் ரோப் சீன் டிக்டாக்ல வைரல் ஆச்சே. ஆமா ஆமா, அதுக்கு காரணம் அந்த விஷுவல்ஸும் மியூசிக்கும் தான். தமிழ் மீம்ஸ்ல கூட மாஸ் பிளஸ் கிளாஸ்னு சொல்றாங்க. அதாவது எல்லாருக்கும் பிடிக்கும், அதே சமயம் குவாலிட்டியாவும் இருக்குன்னு. ஆனா சில பேரு சிக்கன் இல்லாத பிரியாணி மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் திணிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்களே. ஹாஹா, அந்த விமர்சனமும் இருக்கு. ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாம் சூப்பர், ஆனா ஸ்கிரீன் பிளேல சில இடங்கள்ல கொஞ்சம் திணிக்கப்பட்ட மாதிரி தோணலாம். கேட் பிளான்செட் கெஸ்ட் ரோல் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது ஒருவேளை அமெரிக்காவுக்கும் இந்த கேம் போக போகுதோன்னு ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி இருக்கு. சிலருக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலாம், ஆனா சிலருக்கு மெயின் கதையில இருந்து விலகி போற மாதிரி தோணலாம். அப்போ ஃபைனலா யாருக்கு இந்த சீசன் செட் ஆகும், யாருக்கு செட் ஆகாதுன்னு ஒரு சின்னதா சொல்லுங்களேன். கண்டிப்பா. இப்போ எமோஷனல் டிராமா, த்ரில்லர்ஸ் பிடிக்கும்னா, சர்வைவல் கேம்ஸ் பிடிக்கும்னா கண்டிப்பா பார்க்கலாம். கியூஹுன் கேரக்டர் பயணம், ஆக்டிங். ஆமா, கியூஹுனோட பயணம், லீ ஜங்ஜே நடிப்பு, அந்த சோஷியல் காமெண்ட்ரி இதெல்லாம் பெரிய பிளஸ். மைனஸ்னு பார்த்தா ரொம்ப டார்க் வயலன்ஸ் பிடிக்காதவங்க, கதை கொஞ்சம் ஸ்லோவா போன பொறுமை இல்லாதவங்க, அப்புறம் முதல் சீசன் மாதிரி ஒரு புது அனுபவத்தை எதிர்பார்க்கறவங்க, அவங்க கொஞ்சம் யோசிக்கலாம். அந்த விஐபி சீன்ஸ், சில சப்ளாட் வீக்கா இருக்கிறது, இதெல்லாம் பலவீனங்கள். ஆக மொத்தத்துல சீசன் 3 லீ ஜங்ஜியோட நடிப்புக்காகவும் சில பவர்ஃபுல் எமோஷனல் மொமெண்ட்ஸ்க்காகவும் நிக்குது. ஆனா கதை சொல்ற விதத்துல சில குறைகளும் இருக்கு. ஆமா. ஒருத்தர் சொன்ன மாதிரி மாஸ் கிளாஸ் கலந்து நல்லா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சீசன் மேஜிக் கொஞ்சம் மிஸ்ஸிங்.
சோ உங்க டைம்க்கு இது வர்த்தா இல்லையான்னு நீங்க தான் பார்த்து முடிவு பண்ணணும். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கீஹுன்னோட இந்த மொத்த பயணம் அது வெறும் உயிர் பிழைக்கிறதையும் பழி வாங்கறதையும் தாண்டி எதை சொல்ல வருது? ஒரு தனி மனுஷனால ஒரு பெரிய சிஸ்டத்தை மாத்த முடியுமா, இல்ல இது ஒரு முடிவே இல்லாத வன்முறை சுழற்சியா? இந்த சீசனோட முடிவே எதை நோக்கி போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த அலசல்ல எங்களோட சேர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி.